உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் ஒன்று இந்த நிகழ்ச்சி. இது தீர்வு பாலம். இன்றைய தீர்வு பாலம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் இதுதான். நிலைமை சென்னை, குறிப்பாக தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய நிலைமை. குடிநீருக்காக மக்கள் வீதிகளில் நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஒருபுறம் சாலைகள் அனைத்தும் தண்ணீர் லாரிகளால் நிறைந்து கொண்டு இருக்க, சாலையின் ஓரங்களிலோ இந்த மாதிரி குடங்களை நிரப்பி இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க முடியுது. காலி குடங்களோடு மக்கள் ஏங்கி தவிக்கக்கூடிய நிலைமை சென்னை மாநகரம் முழுக்க ஆங்காங்கே நம்மளால் பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஒரு நிலைமையை பார்க்கலாம். இந்த காலி குடங்களோட மக்கள் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. சில இடங்களில் எங்களுக்கு 5 நாள் ஆகியும் 10 நாள் ஆகியும் தண்ணீர் வரல அப்படிங்கிற ஒரு விஷயம். புறநகர் பகுதிகளில், குறிப்பாக தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் தண்ணீர் இல்லைன்னா மக்கள் ஒரு சாலை மறியல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிற செய்திகள் வரலாம். ஆனால் சென்னையை பொறுத்தளவு நம்ம நேர்லேயே பார்க்க முடியுது. சாலைகளை கடக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் சில நேரங்களில் டிராஃபிக் ஜாம் ஆகிற என்னடான்னு போய் பார்த்தா அங்கே ஒரு தண்ணி லாரி நிற்கும். ஒரு 100-150 மக்கள் அங்கே தண்ணி பிடிச்சிட்டு இருப்பாங்க. சின்ன குழந்தைகள் முதல் ஒரு பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் குடும்பமாக லைனில் நின்று காத்திருந்து அந்த தண்ணீரை பிடிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலைமை எத்தகையதாக இருக்குது? அரசும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய புழல் உள்ளிட்ட ஏரிகள்லாம் வறண்டிருந்தாலும் கூட கல்குவாரிகளில் இருக்கிற நீரை எடுத்து கொடுக்கக்கூடிய, விநியோகிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இந்த நிலைமை எப்படி இருக்குது, என்ன மாதிரியான சூழலில் இருக்குது அப்படிங்கிறது குறித்தெல்லாம் இன்றைய தீர்வுப்பாடு நிகழ்ச்சியில் நம்ம பயணிக்க இருக்கிறோம். முதல்ல சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான, குறிப்பாக வியாசர்பாடி மாதிரியான பகுதிகளில் இந்த குடிநீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மெட்ரோ லாரிகளில் வரும் நீரை எதிர்பார்த்து காலி குடங்களோடு காத்திருக்கும் இந்த காட்சிதான் சென்னையின் குடிநீர் தட்டுப்பாட்டை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஆனாலும் லாரிகளில் விநியோகிக்கப்படும் தண்ணீர் பல நேரங்களிலும் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை என்பதால் நேரடியாக நீர் ஏற்றும் நிலையத்துக்கே ஆட்டோக்களில் வந்து தண்ணீர் பிடித்து செல்கிறார்கள். இதனால் பகல் நேரங்களில் வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார் ஆட்டோ ஓட்டுநர் ராஜன். டெய்லி இப்படி தான் தண்ணி பிடிச்சிட்டு போக வேண்டியதாக இருக்குது. வீட்டாண்டெலாம் தண்ணி வரதே கிடையாது. அப்படியே டேங்க்கில் வந்தாலும் அது அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே சரியாக இருக்குது. மொத்த பேருக்கெல்லாம் பத்தலை. இங்கே தண்ணி பிடிச்சின்னு போனால் கூட இந்த மாதிரி வேலை டைமில் தான் காலியாக இருக்கும். மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் டைமில் அந்த 8 மணிக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி பிடிக்கவும் முடியாது. எல்லாம் மீன்பாடியில், பைக்கில், காரில் கூட பிடிச்சின்னு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். வியாசர்பாடி பழைய சென்னையின் முக்கிய பகுதியான இங்கு மக்கள் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனை தண்ணீர் தட்டுப்பாடு. லாரிகளில் வரும் நீரை மட்டுமே நம்பியிருக்கும் இந்த பகுதி மக்கள் லாரியை எதிர்பார்த்து காத்திருப்பதால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதிலும் வேலைக்கு செல்வதிலும் கூட சிரமம் ஏற்பட்டு மன அழுத்தத்திற்கு ஆளாவதாகவும் கூறுகிறார் இல்லத்தரசி சிவகாமி. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நாங்கள் அங்கங்கே போயிட்டு வெளியே தானே போய் கொண்டு வரோம். வேலை கெட்டு போயிடுது. எங்களுக்கு நினச்ச டைம் வேலை செய்ய முடியல. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லைங்களா, எங்களால் வேலை செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முதிர் வயதில் பென்ஷனுக்காக அலைவதை காட்டிலும் தண்ணீருக்காகத்தான் அதிகம் அலைய வேண்டியிருப்பதாக சோகம் ததும்பும் சொற்களால் வேதனையை விவரிக்கிறார் முதியவர் கன்னியம்மாள். சாமியாத்தோட 3ஆவது தெரு தண்ணி ஆனால் வரமாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் வெளில இருந்து தூக்கிட்டு வர்றதுக்கு தண்ணி வர நேரத்துக்கு அடிக்க முடிய மாட்டேங்குது. தண்ணி வரலைன்னா நம்ம லீவு போட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் இருக்க வேண்டியிருக்குது. அந்த மாதிரி இருந்தால் இருக்க வேண்டியது. அயனாவரத்தில் தண்ணீர் குடங்களை தூக்கி கொண்டு குடும்பத்தோடு தெருக்களில் நீண்ட வரிசையில் காத்து கிடந்தனர் பொதுமக்கள். குழந்தைகள் கூட இதற்கு விதிவிலக்கில்லை. குடும்பங்கள் மட்டுமல்ல, தண்ணீர் தட்டுப்பாட்டால் தன்னுடைய டீக்கடை வியாபாரமும் கூட நஷ்டமடைந்து விட்டதாக குமுறுகிறார் 35 வருடமாக அப்பகுதியில் டீக்கடை நடத்தி வரும் பாபு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தண்ணியெல்லாம் நல்லா வந்தது. இப்போது தண்ணி பாதிக்கு பாதி தான் இருக்குது. சுத்தமாக தண்ணி கிடையாது.
அதனால் வியாபாரம் இருக்கிற போர் தண்ணியில் டீ போட்டால் வியாபாரம் எல்லாம் சுத்தமாக மோசமாக இருக்குது. இப்போ ஆளுங்க வச்சா சம்பளம் கொடுக்க முடியல. அந் டீ 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 35 வருஷம் வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு 7 வருஷமாக ரொம்ப இதாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. எப்படி முன்னோட்டு போகிறதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சமையல், வீட்டு வேலைகள், அன்றாட தேவைகள் என எல்லாவற்றுக்கும் சேர்த்து 8 குடங்கள் தண்ணீர் மட்டுமே கிடைப்பதால் அவதிப்படுவதாக கூறும் இல்லத்தரசிகள் பக்கத்து ஏரியாவுக்கு நீர் எடுக்கச் சென்றால் வீண் சண்டை ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். பார்த்தீங்கன்னா ஒரு வருஷ காலமாக தண்ணி கஷ்டமாக இருக்குது. இந்த ரோடை தாண்டி போய் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. வீட்டில் எந்த வேலையும் செய்ய முடியல. இங்கே வந்து ஒரே பிரச்சனை. இங்கே தண்ணி 8 குடம் தான் எங்களுக்கு விடுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 குடம் வருதா 3 குடம் வருதான்னு தெரியல. இந்த மாதிரி பிரச்சனையில் தான் நாங்கள் எந்த வேலையும் செய்ய முடியும். இந்த ரோடை தாண்டி அந்த ஆஃபீஸில் போய் நாங்கள் தண்ணி பிடிச்சின்னு வரோம். எங்களுக்கு தண்ணி இல்லை. தண்ணி வந்து ஒரு வருஷமாக கஷ்டமாக தான் இருக்குது. தண்ணி பம்பு வந்து காவா தண்ணி தான். ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1 ஹவர் விடுறாங்க. அந்த 1 ஹவர் காவா தண்ணி ட்ரைனேஜ் கலந்துத மாதிரி தான் வருது. அது குடிக்கவும் பிடிக்காது, எதுக்குமே பண்ண எதுக்கும் யூஸ் இல்லை. அது முக்கியத்துவம் கொடுக்கப்படாத உலகளாவிய சுற்றுச்சூழல் சவால் தண்ணீர் பற்றாக்குறை. இதன் விளைவு தண்ணீர் தாகத்தோடும் தீர்வு காணப்படுமா இந்த தண்ணீர் பிரச்சனை என்ற ஏக்கத்தோடும் காத்து கிடக்கின்றன சந்ததிகள். ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் செந்தில்குட்டி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. சென்னை ராயப்பேட்டை பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அன்சர் அலி இணைந்திருக்காரு. சென்னையினுடைய முக்கியமான பகுதிகளில் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் இணைய இருக்கிறாங்க. நீரேற்று நிலையங்கள், மக்கள் அதிகமாக தண்ணீருக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய இடங்கள், தண்ணீர் பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்தெல்லாம் இணைய இருக்கிறாங்க. சென்னை ராயப்பேட்டையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அன்சர் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன? தண்ணீருக்கான பற்றாக்குறை சூழல் எப்படி இருக்கு? வணக்கம் தேவேந்திரன். ராயப்பேட்டை பகுதியில் ஜானிஜான் சாலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு ஒவ்வொரு டேங்கு வீதம் தண்ணீர் வந்து விநியோகிக்கப்படுகிறது. 3000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட இந்த டேங்கில் நீர் ஏற்றப்பட்டு மாநகராட்சி குடிநீர் வாரியத்தால் நீர் ஏற்றப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது. சுமார் 95 குடும்பங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு குடும்பத்திற்கு 5 குடங்கள் மட்டுமே தண்ணீர் கிடைக்கக்கூடிய நிலை. அதுவும் 2 நாட்களுக்கு ஒரு முறை தான் தண்ணீர் கிடைக்கிறது என்கிற குற்றச்சாட்டை இங்கே வைக்கிறார்கள். இங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்கலாம், அம்மா உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவை இருக்குது, போதுமான அளவுக்கு தண்ணீர் கிடைக்குதா, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? சார், ஒரு நாளைக்கு 2 குடம் தண்ணி தான் விடுறாங்க. 3 பசங்க இருக்கிறாங்க. என்ன பத்தும் அந்த தண்ணி காவால் ஒரே நாற்று தண்ணியாக அடிக்குது. காவா தண்ணியாக வருது குழால. அது என்ன பத்தும் எங்களுக்கு? பொதுவாக ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இருக்கிறனால ஏதாவது பிரச்சனை இருக்கா? தண்ணி வரக்கூடிய நேரங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், ஸ்கூல் டைமில் டேங்க் தண்ணி வந்துடுது. நாங்கள் போய் இப்போ ஸ்கூலுக்கு போய் பிள்ளைங்களை கூட்டின்னு வருவோமா இல்லை டேங்கில் தண்ணி பிடிப்போமான்னு எங்களுக்கே புரிய மாட்டேங்குது. இது விட்டால் அது இல்லை, அது விட்டால் இது இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிறோம். இதுக்கு ஒரு நல்ல வழி கண்டுபிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பொதுவாக எவ்வளவு தண்ணீர் வந்து ஒரு வீட்டுக்கு தேவைப்படுது, அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி கிடைக்குது அதை பற்றி? அதான் ஒரு நாளுக்கு ஒரு 5 குடம் 20 குடம் நாச்சும் யூஸ் ஆகுது. அது எங்கே கிடைக்குது தண்ணி? பம்பில் பார்த்தா அதான் ஒரு நாளுக்கு ஒரு 5 குடம் 4 குடம், அதுக்கு அப்புறமா அவ்வளோதான் தண்ணி. அது பத்தோமா? அது பிள்ளை குட்டிகளுக்கும் எப்படி அது குளிக்கணுமா, சமையல் செய்யணுமா, எதை பண்ணணும் அது தண்ணி வச்சுக்கணும். அந்த தண்ணி பத்தல. பம்பில் பார்த்தாக்க அந்த காவா தண்ணி வருது. அது தண்ணி சாப்பிட்டு பசங்களுக்கு காய்ச்சல் தான் வருது. வீட்டில் இல்லை. இப்போ குடி தண்ணீருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குடிக்கிறதுக்கு மாநகராட்சி தண்ணியை தான் நம்பி இருக்கீங்களா? குடி தண்ணீர் தேவை எப்படி பூர்த்தி அடைய மாட்டேன் சார். பம்பில் வருது தண்ணி, காவா தண்ணி சேறு சகதி தான் வருது. அது பசங்களுக்கு கொடுத்தா இன்னும் உடம்பு சரியில்லாமல் தான் ஆகிடும். இந்த தண்ணி நம்பிட்டு இருக்கோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நல்ல இதுக்கெல்லாம் போக முடியல. இதை எதிர்பார்த்துனே இருக்கிறதால நாங்கள் அதுக்கு போய் கலந்துக்க முடியல. இது எப்போ வரும்னு இதனாலே வீட்டில் டைம் இதுவாகுது எங்களுக்கு. ஸ்கூலுக்கு போக முடியல பசங்களை. அந்த டைம் போய்ட்டுனா தண்ணி விட்டுட்டு தான் அந்த 5 குடமும் போச்சு எங்களுக்கு. மறுநாள் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறதா இருக்குது. குளிக்க கொள்ள எங்களுக்கு பாத்ரூம் போக ஒரு 5 குடம் பத்தாது. துணி துவைக்கணும். வீட்டில் 8 பேர் இருக்கோம். 5 குடம் வச்சுட்டு எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு 10 குடம் 15 குடம் ஒரு நாளைக்கு கிடைச்சா கூட, அதுவும் அன்றாட டெய்லியே கிடைச்சாதான் எங்களுக்கு பத்தும். அதாவது மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இது போன்ற பகுதிகளில் 2 நாட்களுக்கு ஒரு முறை 5 குடம் தண்ணீர் என்பது பற்றாக்குறையாக இருக்கிறது. அனுதினமும் 10 - 15 குடம் நீர் ஒரு குடும்பத்திற்கு தேவை இருக்கிறது. அதை மாநகராட்சி பூர்த்தி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த பகுதி மக்கள் வைக்கிறார்கள். தேவேந்திரன். நிச்சயமா சார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்க. அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன, இந்த டேங்க்ல இருந்து வர தண்ணீர் மட்டுமல்லாமல் வேற ஏதேனும் வழி இருக்கா தண்ணீருக்கு அப்படிங்கிறது குறித்தெல்லாம் கூட பதிவு செய்யலாம். முன்னதாக திருவொற்றியூரிலிருந்து நம்முடைய செய்தியாளர் தயானந்த் இணைந்திருக்காரு. தயானந்த், அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன பதிவு செய்யலாம்?
வணக்கம் தேவேந்திரன். நாம் தற்போது திருவெற்றியூர் பகுதியில் உள்ள சரவணா நகரில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அதாவது வடசென்னை திருவெற்றியூர் பகுதி மட்டும் இல்லாமல் வடசென்னை முழுவதுமே மீஞ்சூர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மூலம் இருந்துதான் தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. அங்கிருந்து தான் பல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் இந்த சரவணா நகர் உள்ளிட்ட திருவெற்றியூர் பகுதிகள் அனைத்துக்குமே விநியோகிக்கப்படுகிறது. இந்த விநியோகிக்கப்படும் தண்ணீரும் சரியான அளவில் இல்லை. அதாவது வாரத்திற்கு 3 நாள் மட்டுமே வருகிறது, மிச்ச நாள்கள் எதுவுமே வரதில்லை. அதே நேரத்தில் மாநகராட்சி லாரிகளில் வரும் அந்த தண்ணீரும் கூட போதுமான அளவு இல்லை என்பதுதான் இப்பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் அந்த வரும் தண்ணீரும் கூட ஒரு கழிவு நீர் கலந்துதான் வருகிறது என்பது முக்கிய மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது குறித்து அப்பகுதி மக்களிடையே நாம் கேட்கலாம். அம்மா சொல்லுங்க, இங்க குடிநீர் பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்குது, என்னென்ன பிரச்சனை நீங்க சந்திக்கிறீங்க? குடிநீர் பிரச்சனை வந்து தீரவே தீராதுங்க. அதை பாருங்க, லாரி தண்ணி இது பாருங்க, கலரை பாருங்க, இதுதான் வருது. வாரத்தில் 2 நாள் தான் வருது, வந்தால் கூட இந்த கலர் தான் வருது. அப்புறம் குழா தண்ணி இங்கே வருது, அது கூட வந்து வாரத்தில் 2 வாட்டி வருது. 4 பேர் 5 பேர் தான் பிடிக்கிறோம். தண்ணியே சரியாக வர்றது கிடையாது. தண்ணியே நல்லா இல்லை. இந்த மாதிரி தண்ணி குடித்தா வியாதி தான் வரும். இதை இப்போ நாங்கள் பிடிச்சி என்ன பண்ணுறது? இந்த தண்ணியை குடிநீர் பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு வழி கொண்டு வரணும். நாங்கள் எல்லா அதிகாரிகிட்டும் நாங்கள் சொல்லிட்டோம். இந்த தண்ணி பிரச்சனை தீர்ற மாதிரி தெரியல. இந்த தண்ணி பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு வழி காணணும், அவ்வளோதான் சொல்லணும். தண்ணி பிரச்சனை சம்மந்தமாக யார்கிட்டலாம் நீங்கள் பேசியிருக்கீங்க? சொல்லுங்கள் சார். மேலும் இந்த தண்ணீர் பிரச்சனை குறித்து இந்த சரவணா நகரின் தலைவர் சுரேஷ் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து கேட்கலாம். சார், இந்த தண்ணீர் பிரச்சனை குறித்து யாரெல்லாம் புகார் அளிச்சிருக்கீங்க? இது எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு? சார், இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது சார். நாங்கள் ஆல்ரெடி புகார் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக வந்து கார்பரேஷன் அதிகாரிகிட்டையும் வந்து லெட்டர் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி தண்ணி சரியாக வரல, தண்ணி கலங்களாக வருது. இது வந்து எங்களுக்கு அதே மாதிரி பார்த்தா அந்த குழாயில் வர தண்ணியும் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் கூட வர மாட்டேன் தண்ணி. அந்த 15 நிமிஷம் வர தண்ணியை கூட வந்து ஒரு 10 பேர் கூட பிடிக்க முடியல. எல்லாம் ஆளுக்கு ஒரு குடம் கூட பிடிக்க முடியல தண்ணி. இது எங்களுக்கு சரி சார் மேலே கேட்டுக்கொள்ளிக்கணும். யார்கிட்ட பேசியிருக்கீங்களா நீங்கள்? இப்போ அதிகாரிகள் நான் லெட்டரும் கொடுத்துருக்கேன். எங்கள் ஊர் சார்பாக லெட்டர் பேர் கொடுத்துருக்கேன். நான் பேசியிருக்கேன். நான் அவங்களும் வரேன்றாங்க, ஏற்பாடு பண்ணுறேன்றாங்க. 1 மாதம் ஆகிறேன், 2 மாதம் ஆனால் இதுவரையும் வந்த பலவே இல்லை. மாநகராட்சி லாரிகளை விநியோகிக்கப்படுற தண்ணியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆமாம், அந்த தண்ணியில் தான் உங்களுக்கு கலங்குறது பாருங்கள். தண்ணி பாருங்கள், எப்போவுமே இதுதான் வருது. கேட்டால் வந்து அங்கே தண்ணி அந்த மாதிரி வருது. நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் தான் அங்கே பேசணும். அங்கே பேசினா நாங்கள் அனுப்புகிறோம், நாங்கள் செய்கிறோம். 1 மாதம் 2 மாதம் டைம் கொடுக்குறாங்க. இதுவரை செஞ்சு திருப்பியும் பார்த்து தண்ணி இந்த மாதிரி தான் வருது. வாரத்தில் 2 நாள் தான் வருதுன்றீங்க. மித்த நாட்கள்லாம் எந்த அளவுக்கு எப்படி சமாளிக்கிறீங்க இந்த பகுதி மக்கள்? வேறு எங்கன்னா வேறு பகுதியில் போய் கொண்டு வருவாங்க. தண்ணி சத்தியமந்தருக்கு போவாங்க. வேறு என்ன கடையிலாம் கேன் தண்ணி எடுத்துப்பாங்க. 35 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. தனியார் லாரிகள் இருந்து வாங்கிட்டு இருக்கீங்களா? தனியார் லாரியில் வாங்க. அந்த மாதிரி வண்டி எதனா வந்துச்சுன்னா இடையில வந்து காசு கொடுத்து வாங்குறாங்க. இடையில வண்டி போகிற வழியில் வண்டி நிப்பாட்டி வாங்கி விடுவாங்க. அதாவது நம்ம இவர்களிடம் சொல்வது போல் கேட்கும்போது, அதாவது தண்ணீர் பிரச்சனைகள் வெகுவாக இங்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தனியார் லாரிகள் வாங்கக்கூடிய அளவுதான் இங்கு பிரச்சனை மிக மோசமாக இருப்பதாக தெரிகிறது. தேவேந்திரன். தயானந்த், தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அங்கே இருக்கக்கூடிய மேலும் சூழல் என்ன அப்படிங்கிறது குறித்து பதிவு செய்யலாம். சென்னை மாநகரினுடைய குடிநீர் தேவை என்ன, தற்பொழுது கையிருப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது குறித்த சில விவரங்களை பார்க்கலாம். பற்றாக்குறை எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். சென்னையை பொறுத்தளவு குடிநீர் தேவை நாளொன்றுக்கு 830 மில்லியன் லிட்டர், தற்போது 470 மில்லியன் லிட்டர் வந்து வழங்கப்பட்டுருக்கு. ஒரு நாள் சென்னைக்கு தேவைப்படக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறது 830 மில்லியன் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. ஆனால் கிடைப்பதோ 470 மில்லியன் லிட்டர் தண்ணீர் தான் கிடைக்கிறது. அதாவது பாதி அளவுக்கு தான் தண்ணீர் வந்து கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்கலாம். சென்னையில் குடிநீருக்காக தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 25 மில்லியன் லிட்டரும், போரூர் ஏரியிலிருந்து 4 மில்லியன் லிட்டரும் எடுக்கப்பட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 25 மில்லியன் லிட்டரும், போரூர் ஏரியிலிருந்து 4 மில்லியன் லிட்டரும் எடுக்கப்பட்டு இருக்கு. மற்ற ஏரிகளில் இருந்து நீர் எடுக்கக்கூடிய நிலைமை இப்பொழுது இல்லை. புழல் ஏரியிலேயோ அல்லது பூண்டி ஏரியிலிருந்தோ நீர் எடுக்கக்கூடிய நிலைமை இல்லாததால் நீர் எடுப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மூலம் மீஞ்சூர் மற்றும் நெம்மிலியிலிருந்து மொத்தமாக 200 மில்லியன் லிட்டர் நீர் வந்து எடுக்கப்பட்டு இருக்கு. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மூலமாக 200 மில்லியன் லிட்டர் வந்து தண்ணீர் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதே போல் திருவள்ளூரினுடைய விவசாய நிலங்களிலிருந்து அந்த பகுதிகளில் இருந்து 130 மில்லியன் லிட்டர் தண்ணீர் வந்து கொண்டு வரப்படுகிறது. நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலிருந்து 115 மில்லியன் லிட்டர் தண்ணீர் அளவுக்கு கொண்டு வரப்படுகிறது. அதே போல் சென்னையை சுற்றியுள்ள கல் குவாரிகளிலிருந்து 30 மில்லியன் லிட்டர் தண்ணீர் வந்து எடுக்கப்பட்டு இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மூலமாக நமக்கு அதிக அளவில் நீர் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த திட்டம்
நீர்த்தினுடைய இருப்பால் இன்றைக்கி ஓரளவாவது சமாளிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. திருவள்ளூர் விவசாய நிலங்கள்லேருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டுருக்கு, கல் குவாரிகள்லேருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டுருக்கு. இப்படியெல்லாம் எடுத்தும் கூட 470 மில்லியன் லிட்டர் தான், அதாவது பாதி அளவுக்கு மட்டும்தான் தண்ணீர் தேவையை வந்து சமாளிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. அந்த பகுதிகளிலையும் குறிப்பாக செம்பரம்பாக்கம் நீரில் முற்றிலுமாக வறண்டு ஒரு நிலை ஏற்படும் பொழுதோ அல்லது கல்குவாரிகளில் தண்ணீர் தீர்ந்து பொழுகும் போதோ இந்த நிலைமை அப்படிங்கிறது இன்னமும் மோசமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதிகளில் இருந்து குறிப்பாக இந்த நீரேற்று நிலையங்கள்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த காட்சிகளில் லாரி வந்து தண்ணீரை நிரப்பி செல்லக்கூடிய காட்சியை பார்க்கலாம். அந்த மாதிரியாக சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நீரேற்று நிலையமாக இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் விக்னேஷ் இணைஞ்சிருக்கார். விக்னேஷ், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன? நிறைய பேர் தண்ணீரை வந்து லாரிகள் மட்டும் இல்லாமல் வீடுகளில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய தேவைக்காக வேறு வழி இல்லாமல் அங்கேயே வந்து நீரை வந்து பிடிச்சிட்டு போகக்கூடிய நிலைமை இருக்கிறதா சொல்லப்படுது. அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன பதிவு செய்யலாம்? தேவேந்திரன், சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குடிநீர் நீரேற்று நிலையத்திலிருந்து இங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளான தேனாம்பேட்டை, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தினந்தோறும் இங்கிருந்து லாரிகளின் மூலமாக குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாள் ஒன்றுக்கு 50க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலமாக பல்வேறு பகுதிகளுக்கு குறிப்பிட்ட நேரத்தின் அடிப்படையில் அங்கங்கே சென்று தண்ணீரானது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலை பொறுத்தவரையில் இங்கிருந்து விநியோகிக்கப்படும் குடிநீரானது தங்களுக்கு போதுமானதாக இல்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. அதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது 2 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே தங்கள் பகுதிகளிலிருந்து தண்ணீர் வருவதாகவும் அந்த தண்ணீர் தங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதில் போதுமானதாக இல்லை என்ற குற்றச்சாட்டையும் எழுந்திருக்கிறது. இந்த சூழலை பொறுத்தவரையில் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய நீரேற்று நிலையத்திற்கு வந்து நேரடியாக தங்களுக்கு தேவையான தண்ணீரை பிடித்து செல்லும் சூழலும் உருவாகி இருக்கிறது. அதன் காரணமாக 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மூலமாக தங்களுக்கு தேவையான தண்ணீரை இங்கிருந்து பிடித்து செல்கிறார்கள். அது மட்டுமல்லாது தண்ணீர் தேவை பற்றாக்குறையின் காரணமாக இந்த வள்ளுவர் கோட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய குடிநீர் நீரேற்று நிலையத்திற்கு எதிரிலேயே துணி துவைக்கும் சூழலும் உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் அந்த அக்காவிடம் கேட்கலாம். அக்கா, வணக்கம் அக்கா. உங்கள் ஏரியாவுக்கு முறையாக தண்ணீர் வரதில்லையா? எதுக்காக இங்கே வந்து துணி துவைச்சிட்டு இருக்கீங்க? எங்கள் ஏரியாவில் சுத்தமாக தண்ணியே வர்றதில்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழா தண்ணி கூட வர மாட்டேது, அதில் அழுக்கு தண்ணி வருது, பூச்சி புழுவெல்லாம் வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது துணி துவைக்கிறது. அதனால தான் நாங்கள் அந்த ஏரியாவுக்கு வந்துக்கிறோம். முறையான குடிநீர் அங்கே வருதா? இங்கேருந்து லாரிகள்லேருந்து உங்கள் ஏரியாவுக்கு வந்து கொண்டு வந்து வீட்டுக்கே வந்து தரதா சொல்கிறாங்க. அந்த குடிநீரெல்லாம் முறையாக வருதா? எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வருது? நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வரீங்க? எம்கே ராதா நகர். இப்போ தண்ணி வருது, சரியாக பத்தலை எங்களுக்கு. ஒரு நாளைக்கு 4 நாள் சரி ஒரு லாரி வருது, பத்தமாகுது அந்த ஏரியாவுக்கு. ரொம்ப கஷ்டமாகுது எங்களுக்கு தண்ணி. இப்போ இங்கே வந்து துணி துவைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், இது போல் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் போதுமான தண்ணி இருக்கா? அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தண்ணியை சமாளிக்கிறதுக்கு? இங்கே தான் வந்து துவைக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் கூட தண்ணியை பார்த்தா அவங்களும் இங்கே தான் வந்து துணி துவைக்கிறாங்க. எல்லாருமே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நாங்கள் எல்லாருமே இங்கே தான் வந்து துவைக்கிறோம் துணி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது தேவேந்திரன், இந்த தண்ணீர் பற்றாக்குறை என்பது பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. முக்கியமாக தங்களுடைய அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தண்ணீர் தேவைக்காக குடிநீர் நீரேற்று நிலையத்தையே நேரடியாக வந்து அணுகும் சூழலும் உருவாகி இருக்கிறது. தேவேந்திரன், நிச்சயமா விக்னேஷ், இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது குறித்து பதிவு செஞ்சீங்க. தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை பதிவு செய்யலாம். குறிப்பாக லாரி ஓட்டுநர்கள் என்ன நினைக்கிறாங்க, எந்த அளவுக்கு பணி செய்ய வேண்டியிருக்கு, பகுதிகளுக்கு செல்லும் பொழுது மக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது குறித்தெல்லாம் கூட பதிவு செய்யலாம். சென்னை ஜாஃபர்கான் பேட்டையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டி இணைஞ்சிருக்கார். செந்தில்குட்டி, அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன? தண்ணீர் முறையாக விநியோகிக்கப்படுதா? நாம் இருக்கக்கூடிய பகுதியானது ஜாஃபர்கான் பேட்டையில் இருக்கக்கூடிய கட்டபொம்மன் பிளாக் என்ற பகுதியாகும். இந்த பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு மேலாக தண்ணீர் பிரச்சனை என்பது, அதாவது தண்ணீர் வரக்கூடிய அனைத்து மூலங்களாக இருக்கக்கூடிய நிலத்தடி நீரும் இந்த பகுதியில் வெகுவாக குறைந்திருக்கிறதன் காரணமாக மெட்ரோ லாரிகளை மட்டுமே இங்கு வந்து நம்பியிருக்கிறார்கள். ஏனென்றால் மாநகராட்சி அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீர் பம்புகள் கூட இந்த தெருக்களில் இல்லாத நிலை இருக்கிறது. மேலும் இது வந்து அடையார் ஆற்றங்கரையோர பகுதியாக இருப்பதால் இந்த பகுதிகளில் சிறிய தெருக்கள் அதிகமாக இருப்பதன் காரணமாகவும் மெட்ரோ லாரிகள் பெரும்பாலும் இந்த பகுதிகளில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும்,
அதிகார தரப்பில் கூறப்படுகிறது. மக்களும் அதே கருத்தை வைக்கிறார்கள். வரக்கூடிய லாரிகள் சற்று தூரத்திற்கு மெயின் ரோடாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டுமே வருவதாகவும், சிறிய தெருக்களுக்கு பெரும்பாலும் வராததால் பெருமளவில் இந்த பகுதியில் வந்து தண்ணீர் பிரச்சனை குடிநீருக்காகவும் மெட்ரோ லாரிகளில் கொண்டு வரக்கூடிய நீருக்காகவும் இயங்கி நிற்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பார்த்தாலே தெரியும், இங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான இல்லத்தரசிகள் இங்கே தண்ணீர் பிரச்சனை இருக்கிறதா என்ற கேள்வி கேட்டவுடனே பெரும்பாலான மக்கள் வந்து இந்த தண்ணீருக்காக, அதாவது வேலைக்கு செல்வதை விட இந்த தண்ணீருக்காக அலைவதுதான் அதிகமாக இருக்கிறது என்பதை அவர்கள் இங்கு உணர்த்தும் விதமாக தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு இங்கு வரக்கூடிய தண்ணீரை வந்து போதுமானதாக இல்லாத சூழ்நிலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருக்களில் கிடைக்குமா என்ற அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பார்க்க முடியுது. இது குறித்த நம்முடைய பலர் இல்லத்தரசிகள் இருக்கிறார்கள், அவருடன் கேட்கலாம். இப்போ எவ்வளோ தண்ணி பிரச்சனை எவ்வளோ நாளாக இருக்கு, என்னென்ன பிரச்சனை, தண்ணியில் மெட்ரோ லாரி வருதா ஒழுங்கா, எப்படி இருக்கு? வரலங்க 3-5 மாசமா தண்ணி வரல. குடிக்கிறதுக்கு ஒரு குடம் கூட கிடைக்கும். வேலைக்கு போயிட்டு குளம்லாம் தண்ணி காலியாக கிடக்குது. இப்போ இது மாதிரி தண்ணி வராதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது? உங்கள் வீட்டுகளில் என்னென்ன செய்ய முடியாத வேலைகள் செய்ய முடியாமல் இருக்கும், குழந்தைங்களை பள்ளிக்கு அனுப்ப முடியாமல் இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறீங்க? ஒழுங்காக சமையல் பண்ண முடியல எங்களால். தண்ணி 3 குடம் தான் கிடைக்குது. அதுவும் எங்கள் சங்கத்து மூலியமாக தான் கிடைக்குது எங்களுக்கு தண்ணி. இவங்க பக்கத்து வீட்டிலேருந்து ஏற்பாடு பண்ணி விட்றாங்க. அதுவும் கரெக்டாக வர மாட்டேங்குது. போய் டெய்லி சொல்லிட்டு வராங்க. வந்த பிறகு தான் தண்ணி வருது. அதுவும் 3 குடம் தான் கிடைக்குது. அதை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்? மோட்டர் தண்ணியும் இல்லை எங்களுக்கு. ரோட்டில் பம்பு வசதியும் இல்லை. எல்லாமே பிளாக் பண்ணி விட்டுட்டாங்க. ட்ரைனேஜ் கனெக்ஷன் அதுவும் பிரச்சனை. மழை தண்ணி அப்படியே தேங்குது. கொசு இப்போவே ஜாஸ்தி கொசு இருக்குது எங்கள் ஏரியாவில். அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. நிறைய பிரச்சனை எங்கள் தெருவில். அதாவது இப்போ இவர்களே அந்த மெட்ரோ லாரிகள் வராத நிலையில் இவர்களாகவே மக்களாகவே பல இடங்களில் இருந்து தண்ணீரை வரவழைத்து கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமா நீங்க அதிகாரிகள் யாரையாவது பார்த்துருக்கீங்களா? தண்ணி வந்து எப்படி நீங்களா அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரீங்களா? எப்படி இருக்கு இந்த பகுதி? ரெகுலராக போய் சொல்லியிருந்தான் சார் இருக்கோம். மெட்ரோ வாட்டர் லாரி ஒன்று ரொம்ப ஷார்ட்டேஜில் தண்ணி வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு தேவையான தண்ணி வர்றதே கிடையாது. அதோட இன்னொரு என்ன விஷயம்னா, இந்த தண்ணிக்காக நாங்கள் எல்லாரும் காலையில் நின்னால் நாங்கள் எப்படி வேலைக்கு போகிறது? தண்ணிக்காகவே நாங்கள் நின்றுனே இருந்தால் எங்களுடைய பொழப்புக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? டெய்லி நாங்கள் வேலைக்கு போகணும்ல. அதனால் வந்து இந்த குடிநீர் பிரச்சனையை ரொம்ப சீக்கிரத்தில், எவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியுமோ, எவ்வளோ சீக்கிரத்தில் இந்த பிரச்சனையை முடிக்கிறாங்களோ ரொம்ப நல்லது. அதே மாதிரி எங்களுக்கு அதாவது தேவையான அளவுக்கு தண்ணி கொடுத்தா கூட போதும் எங்களுக்கு. இப்போதைக்கு அதை செஞ்சு கொடுத்தாலே போதும் எங்களுக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி உங்களுக்கு கிடைக்கி, ஒரு வீட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, அது மாதிரி அளந்து கொடுக்குறாங்களா? எதுவும் அதை மாதிரி எதுவும் விஷயங்கள் இருக்கு? 3 குடம் கொடுக்குறாங்க. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். 3 குடத்தை வச்சு நீ என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையை நடத்த முடியுங்களா சொல்லுங்கள்? அதனால் வந்து எங்களுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்கள். குடிநீருக்காக இந்த பகுதியில் என்ன மாதிரி ஏற்பாடுகள் இருக்குது? இல்லை அரசு ஏதாவது பண்ணி கொடுத்துருக்காங்களா? இல்லை நீங்கள் வேறு பகுதிகளுக்கு ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர சூழ்நிலை இருக்கு? வேறு இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு நிச்சயமாக தண்ணி கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் தண்ணி கஷ்டம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. அதே மாதிரி போர் வாட்டர்லேயும் தண்ணி வர்றது கிடையாது. குடிநீருக்குன்னுலாம் எந்த தண்ணியும் கிடையாது. கொடுக்குற மெட்ரோ வாட்டரில் தான் எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சுக்க வேண்டியதாக இருக்குதே தவிர குடிநீருக்குன்னா தனியாக தண்ணி எதுவும் தரதே கிடையாது. இப்போ நம்மிடையே ஒரு முதியோர் ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த தண்ணீர் பிரச்சனையால் இந்த பகுதியில் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்? அதே போல பம்புகள், மாநகராட்சி அமைக்கக்கூடிய இந்த பம்புகள் இந்த தெருக்களில் எந்த பகுதியிலுமே ஜாபர்கான் பேட்டையில் பகுதியில் இல்லை. மெட்ரோ லாரிகள் வராத நிலையில் நிலத்தடி நீரை நம்பி இருக்காத நிலையில் அந்த பம்புகள் மட்டுமே அதிக அளவில் பயன் தரக்கூடியதாக இருந்தது. அந்த பம்புகள் இந்த பகுதியில் எந்த பகுதியும் இல்லை. இது குறித்து முதியோரிடம் கேட்கலாம். இந்த பகுதியில் எப்படி இருக்கு? நீங்க தண்ணிக்கு எங்கெல்லாம் போக வேண்டியிருக்கு? வெளியிலலாம் எங்கே விடுறாங்களோ அங்கே போய் நின்று பிடிச்சின்னு வர வேண்டியதான். முக்கியமாக இங்கே போர் தண்ணி கட்டமன் மக்கள் 400-500 குடும்பம் வாழுது. முக்கியமாக ஒரு போர் கூட கிடையாது. நீங்கள் இப்போ வயசானவங்களா இருக்கீங்க, எவ்வளோ சிரமமாக இருக்குது, எங்கெல்லாம் போக வேண்டியிருக்கு? எப்பா என்னால் இந்த பாருங்கள் உங்கள்கிட்ட பேச சொல்ல என் கை உதவுது. என் பிள்ளைங்க கொஞ்சம் உதவி செய்கிறாங்க. அதனால் தண்ணி எங்கே இருந்தாலும் எடுத்தாந்து கொடுத்துட்றாங்க. அதனால் என்ன விடுங்க, நான் என் பிள்ளைங்க இதுக்கு எனக்கு உதவுறாங்க. இருக்கிற பிள்ளைங்க காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்க, வேலை வெட்டிக்கு போகிறவங்கலாம் இதே நம்பின்னு இருந்தால் வேலை வெட்டிக்கு எப்படி வாங்க, வயிற்று பழப்புக்கு எப்படி போவோம்? முக்கியமாக போரு போட சொல்லுங்க. இது ஒரு நாளைக்கு வரல, குழந்தைங்க பாத்ரூம் போச்சு, என்ன பண்ண முடியும்? இது ஒரு நாளைக்கு வரலம்மா. ஒரு லாரி ரிப்பேர் ஆகிப்போச்சு, 2 நாள் ஆகும் ரிப்பேர் ஆகி வர்றதுக்கு. எங்கே போனாலும் தண்ணி கிடைக்கல. அதுக்கு இங்கே இந்த வட்டாரத்தில் இருக்கிற தண்ணி எங்கே போவாங்க? சில இடங்களில் தண்ணீர் அதிகமாக வரக்கூடிய பகுதிகளில் கூட மோட்டார் வைத்து எடுக்கக்கூடிய, அதிக அளவில் தண்ணீரை உறிஞ்சக்கூடிய நிகழ்வும் இந்த பகுதியில் இருக்கிறது. இது தொடர்பாக நம்முடைய சிலர் பேசுகிறார், அவரிடம் கேட்கலாம். சார், என்னென்ன பிரச்சனை? இது மாதிரி அதிகமாக சில இடத்துல தண்ணி கொடுக்குறாங்களா? அதனால நீங்க பாதிக்க வந்து 1 நாள் விட்டு 1 நாள் வருது சார் தண்ணி. அதுவும் எங்களுக்கு நிறைய பத்தலை. அது இல்லாமல் தண்ணி அடிப்பம்பில் விட்டால் கூட எங்களுக்கு என்னன்னா வர வழியே வந்து எல்லாம் மோட்டர் போட்டு நிறைய பேர் எடுத்துடுறாங்க. திருட்டு கனெக்ஷன் ஒன்று இருக்குது, அது கொடுத்து சம்பு டைரெக்டாக எடுத்துடுறாங்க. அதனால் யாருமே கிடைக்க மாட்டேங்குது.
இது நிறைய பிரச்சனை. இதை வந்து அதிகாரிங்க வந்து மூவ் பண்ணி எல்லா வீடியோ செக் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணாலும் ஓகே, எங்களுக்கு பக்காவாயிடும். இவ்வாறு இந்த பகுதி முழுவதுமே வந்து தண்ணீருக்காக குடிநீருக்காக பெரும் பிரச்சனை வந்து நிலவி வருகிறது. இதை வந்து அரசு அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு உடனடியாக தீர்க்க வேண்டும். போதுமான அளவு, அதாவது குறைந்த அளவு தான் தண்ணீர் வந்து விநியோகிக்கப்படுகிறது, அந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். அதே போல ஒரு சில பகுதிகளுக்கு மட்டும்தான் தண்ணீர் வந்து அதிகமாக செல்லக்கூடியதாக இந்த மக்களே வந்து தங்கள் பகுதிகளுக்கு வர இயலாத சூழ்நிலையை சிறிய சிறிய தெருக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வராத அந்த மெட்ரோ லாரிகள் வராத நிலையும் இருப்பதாக அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். தேவேந்திரன், தலைநகரினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நம்முடைய செய்தியாளர்கள் நேரலையில் அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை வழங்கிட்டு இருக்காங்க. நம்ம கள நிலவரங்களையும் மேற்கொண்டிருந்த முன்பாக அப்படி கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சென்னையில் இந்த தண்ணீர் பற்றாக்குறை வந்ததற்கான காரணம் என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வரலாறு காணாத மழையால் சென்னை மாநகரின் குடிநீர் ஆதாரங்களான செம்பரம்பாக்கம், புழல், சோழவரம் உள்ளிட்ட ஏரிகளின் நீர்மட்டம் இந்த ஆண்டு கடும் வீழ்ச்சியை சந்தித்தது. இதையடுத்து ஆழ்துளை கிணறுகள் மூலம் தங்கள் தேவைகளை மக்கள் பூர்த்தி செய்து வந்த நிலையில் நிலத்தடி நீரும் குறைந்துள்ளதால் தாங்கள் வேதனைக்கு உள்ளாகி உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நிறைய வெள்ளம் வந்தது. அப்போது அந்த டைமில் தண்ணி நிறைய இருந்ததுனால இப்போ லாஸ்ட் இயர் நமக்கு மழை கம்மியாக இருந்தாலும் அப்போ தண்ணி நிறைய கிரவுண்ட் வாட்டர் இன்க்ரீஸ் ஆனதுனால நமக்கு லாஸ்ட் இயர் பிரச்சனை இல்லை, மழை இல்லைனாலும். ஆனால் இந்த வருஷம் லாஸ்ட் இயர் சுத்தமாக மழை இல்லாததுனால கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால் நாங்கள் பைப்லைன் கூட நாங்கள் எக்ஸ்ட்ராவாக போர் போட்டு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். போர் போட்டிருக்கோம், எக்ஸ்ட்ராவாக பைப்லைன் மட்டும் உள்ளே இன்னும் ஒரு 70 மீட்டர்ஸ்க்கு உள்ளே இறக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். மேலும் பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் வழங்கும் குடிநீர் முறையாக வருவதில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுவதால் சென்னை மாநகராட்சி சார்பில் லாரிகள் மூலம் விநியோகிக்கப்படுகிறது. இங்கே வந்து தண்ணி வந்து 6 மாதம் ஆகுது பம்பில். ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து டேங்க்கில் வந்து தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. 125 வீடு இருக்குது, ஒரு வீட்டுக்கு 7 குடம் தண்ணி கொடுக்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்கள வச்சுக்கின்னு பாத்ரூம் போக முடியல, துணி துவைக்க முடியல, சாமான் துவைக்க முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல, சமைக்க தண்ணி பற்ற மாட்டேங்குது. அடி பம்பில் வந்து 6 மாதம் 7 மாதம் ஆயிடுச்சு. மழை தண்ணி வந்தால் கூட நாங்கள் பிடிச்சிக்கிறோம் பைக்கிட்டே வச்சு. ஆனால் இந்த லாரி தண்ணி வரது வந்து குடிக்க வேண்டி வச்சுக்கிறோம், ஏன்னா குடிக்க முக்கியம் வச்சுக்கிறோம். மற்ற தேவைக்கு குளிக்க, பாத்ரூம் போவோ, நாங்களுக்கு பாத்திரம் தேய்க்க, ஒரு விருந்தாடி ஒரு 2 பேர் வந்தால் கூட நாங்கள் அமுச்சு வச்சிடறோம் திருப்பி. ஏன்னா இல்லை தண்ணி இல்லைங்க அப்படின்றோம். கேன் தண்ணி 30 ரூபா வைக்கிறாங்க, எங்களுக்கு 30 ரூபா கொடுத்து தண்ணி வாங்குற அளவுக்கு வசதி இல்லை. நாங்களாம் அன்னாடம் வந்து வீட்டு வேலை செய்து சாப்பிட்றோம், வேறு எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. இதேபோல அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள மக்களுக்கு ஆன்லைன் மூலம் புக் செய்தால் பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சலுகை விலையில் தண்ணீர் வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த லாரிகள் மிகவும் தாமதமாக வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்கேயுமே தண்ணி இல்லாதனால 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை 2 மணி நேரம் தான் வருது. ஆகையால் எங்களுக்கெல்லாம் இங்கே தண்ணி கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. அதனால் கார்ப்பரேஷனில் வந்து லாரி தண்ணி நாங்கள் வாங்குகிறோம். இந்த கார்ப்பரேஷன் தண்ணி லாரி வந்து புக் பண்ணாக்கா 2 நாளில் வந்துடும். ஆனால் இப்போ வந்து 10 டேஸ் ஆகுது வர்றதுக்கு. ஆகையால் அந்த கார்ப்பரேஷன் வாட்டர் தண்ணியை வாங்கி தான் நாங்கள் வந்து சப்பில் போட்டு அதை நாங்கள் இது பண்ணுறோம். சென்னை மாநகரில் ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசமின்றி தண்ணீர் பிரச்சனையில் சிக்கியுள்ள நிலையில் அவர்களின் சிரமத்தை உணர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் முழு வீச்சில் செயல்பட்டு குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். குதுப்தீன், நியூஸ் 7 தமிழ், சென்னை. சென்னையினுடைய ரொம்ப முக்கியமான பகுதியான ராயப்பேட்டையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அன்சர் மீண்டும் இணைகிறார். அன்சர், அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை ஏற்கனவே பதிவு செஞ்சுருந்தீங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலை என்ன? இந்த தண்ணீர் வந்து அந்த டேங்க்ல இருந்து மட்டும்தான் பெற முடியுது, அதுவும் ரொம்ப குறைவாக தான் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அதற்கு மாற்ற அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் செய்து தரப்பட்டிருக்கு? நிச்சயமாக தேவேந்திரன், அந்த பகுதியில் பார்த்தோம்னால் ஏற்கனவே அந்த டேங்கில் இருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர் போக மீதம் அவர்கள் வீட்டு செலவுகளுக்காக நிலத்தடி நீரை பயன்படுத்துகிறார்கள். அதுவும் மோசமான நிலைமையில் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். மாற்று வழியாக தற்போதைக்கு அதை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நாம் அதற்கு அடுத்த பகுதியாக இந்த கபூர் சந்து பகுதியில் இருக்கிறோம். இங்கு மாநகராட்சி குடிநீர் லாரிகள் மூலமாக தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போதைக்கு இங்கு ஆண்களும் பெண்களும் தண்ணீரை பிடிப்பதில் மிக மும்முரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு ஒரு முறை 9000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட இந்த லாரி மூலமாக தண்ணீர் வழங்கப்படுகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் இந்த மாநகராட்சி தண்ணீரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அக்கா, ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுது? இப்போ எவ்வளவு தண்ணி? ஒரு நாளைக்கு 15 குடம் 20 குடம் தண்ணி தேவைப்படுது ஒரு வீட்டுக்கு. தண்ணி வசதி எதுவுமே கிடையாதுங்க.
எல்லாருமே வந்து இங்கே தண்ணி கிடைச்சா தான் பிடிக்க முடியுது, இல்லைனாக்கா தண்ணி கிடையாது. இப்போ எவ்வளோ தூரத்துலேருந்து இந்த தண்ணிக்காக இங்கே வந்திருக்கீங்க? இப்போ 3 தெரு தள்ளி வரோம் நாங்கள். 3 தெரு? ஆமாம். அந்த குழந்தைங்கள்லாம் இருக்காங்களா? இந்த 2 தெருவில் ஃபுல்லாக தண்ணியே கிடையாது. லாரி வந்தால் தான் தண்ணி, இல்லைன்னா இல்லை. ஏற்கனவே மாநகராட்சியின் மூலமாக இணைப்புகள் மூலமாக வழங்கப்பட்டிருந்த தண்ணீரும் தற்போது பற்றாக்குறை காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிற அந்த அடிப்பம்பு இருக்கிறது, அதில் தண்ணீர் வராத ஒரு நிலை இருக்கிறது. எனவே மக்கள் அனைவருமே இந்த மாநகராட்சி குடிநீரை மட்டும்தான் நம்பி இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கும் இந்த மாநகராட்சி குடிநீர் லாரிகள் மூலமாக தான் தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பகுதி மக்களும் ஒவ்வொரு தெருவைச் சேர்ந்தவர்களும் வரிசையாக ஒவ்வொரு பகுதி முடிந்து அடுத்த பகுதி என தண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய நிலைமை கேட்போம். ரொம்ப கஷ்டங்க, எந்த பம்பும் கிடையாது. வெளியில போய் பிடிக்கிறது, இந்த மாதிரி லாரி வரும்போது பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மிஞ்சியமா ஒரு 15 கூட தேவைப்படும் எப்பவுமே பசங்க இருக்கிறதுனால. ஒரு நாளைக்கு இப்போ கிடைக்குது, ஆனால் இப்போ ரொம்ப டிமாண்ட். நான் வரல, இப்போ இந்த பகுதியில் தண்ணி எப்படி விநியோகிக்கப்படுது அதை பற்றி சொல்லுங்க. எவ்வளோ ஏரியா இருக்குது, எவ்வளோ குடும்பங்கள் இருக்குது அதை சொல்லுங்கள். 2-3 தெருவுக்குதுங்க. 2 நாள், ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாள் லாரி அனுப்புகிறாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு 10 குடம் தான் கிடைக்குது, 5 குடம் தான் கிடைக்குது. தண்ணி பற்ற மாட்டேங்குது, தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு ஆஃபீஸுக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல, குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டி ஸ்கூலுக்கும் போக முடியல. இந்த தண்ணிக்காக லாரிக்காக ராவும் பகலும் மூச்சு நிற்கிறோம். 5க்கு மேலே கிடைக்க மாட்டேங்குது. எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் தண்ணி வராது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு லாரி வருது, பத்தலை. தண்ணி பத்தலைன்னு யார்ட்டையாவது தெரிவிச்சிங்களா? தண்ணி கக்கூஸ் தண்ணி வருது. பம்பில் வந்து டெய்லி காவா நாற்று அடிக்குதுங்க. அது வந்து கார்பரேஷன்காரங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. நாங்கள் அடிச்சு ஊற்றிட்டு 20 குடம் அடிச்சு கீழே ஊற்றின அப்புறம் தான் தெளிவாக வருது தண்ணி. எங்களுக்கு டெய்லி டேங்க் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு தண்ணி இவ்வளோ தேவை இருக்குது, இப்போ இந்த லாரி எப்போ வரும் என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த டைமில் தெரியும். எந்த டைமும் சொல்கிறது கிடையாது சார். எந்த டைமில் வருதுன்னு தெரியல. வேலைக்கு போகிற டைமில் வந்ததுன்னா நாங்கள் தண்ணி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட் செஞ்சுட்டு தான் வரும். தினமும் நரக வேதனையாக இருக்குது எங்களுக்கு தண்ணிக்காகவே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் என்ன சொல்கிறது, துணி துவைக்கவே முடியல. ஒரு வாரம் துணி அப்படியே கிடக்குது. எங்கே போய் என்ன பண்ணி, இதுக்கு என்ன ரீசன் இல்லை, எங்கே போய் பிடிங்க கை வேறு. தொடர்ந்து மக்கள் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எந்த நேரம் தண்ணீர் வருவது என்று தெரியவில்லை. எனவே தண்ணீருக்காக எந்த நேரமும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. முந்திக் கொண்டால் மட்டுமே தண்ணீர் கிடைக்கும் என்கிற ஒரு நிலையில் அவர்கள் தண்ணீருக்காக தினந்தோறும் காத்து கிடக்கிற ஒரு சூழ்நிலை தான் இந்த பகுதியில் இருக்கிறது. தேவேந்திரன். நிறைய வேலைகளை கெட்டு போகுது. நிச்சயமான் சார், அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை பதிவு செஞ்சுருக்கீங்க. இணைந்திருங்க. மீண்டும் சந்தர்ப்பம் அமைந்தால் மீண்டும் இணைந்து அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை பதிவு செய்யலாம். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் வள்ளுவர் கோட்டத்திலிருந்து விக்னேஷ் இணைஞ்சிருக்காரு. விக்னேஷ், அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை பதிவு செஞ்சுருக்கீங்க. இந்த தண்ணீர்களை எடுத்துகிட்டு போகும் பொழுது என்ன மாதிரியா ரெஸ்பான்ஸ் கிடைக்குது லாரி ஓட்டுநர்களுக்கு? தேவேந்திரன், தினந்தோறும் இங்கிருந்து 50க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலமாக குறிப்பிட்ட ஏரியாக்களுக்கு குறிப்பிட்ட நேரங்களின் அடிப்படையில் தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக லாரி ஓட்டுநர் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சார்பாக தெரிவிக்கப்படுவது, தொடர்ந்து இங்கிருந்து தினந்தோறும் காலை 5 மணி முதலே லாரிகள் இயக்கப்பட்டு வருகின்றன. பல்வேறு பகுதிகளுக்கு அவர்கள் சொல்லும்படி அதிகாரிகள் உத்தரவின்படி பல்வேறு பகுதிகளுக்கு இந்த லாரிகளானது தொடர்ந்து இயக்கப்பட்டு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலை பொறுத்தவரையில் அவ்வாறு வழங்கக்கூடிய தண்ணீர் போதுமானதாக இல்லை என்ற குற்றச்சாட்டை தான் இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள், அதாவது தேனாம்பேட்டை, நுங்கம்பாக்கம், அண்ணா சாலை, திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் குற்றச்சாட்டை வைக்கின்றனர். குறிப்பாக அது தொடர்பாக அதன் ஒரு காரணத்தினாலேயே இங்கு வந்து அவர்கள் நேரடியாக வந்து 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனம் மூலமாக தண்ணீரை எடுத்து செல்லும் சூழல் உருவாகிறது. இந்த சூழலில் நம்மிடையே இருந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். அண்ணா வணக்கம், நீங்கள் எந்த ஏரியாவிலிருந்து வர்றீங்க? எதுக்காக இங்கே வந்து தண்ணி பிடிக்கிறீங்க? உங்கள் ஏரியாவுக்கு போதுமான தண்ணீர் வரதில்லையா? வரது இல்லைங்க. போதுமான தண்ணீர் வந்து எங்கள் ஏரியாவுக்கு வரது இல்லை. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஆனால் கொயா இருக்குது, ஆனால் கொயாவில் தண்ணி வரல. லாரி தான் வருது. லாரியும் டைம் கேட்ட மாதிரி வர மாட்டேன்து. டைம் மிஸ் ஆகி வருது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நேராக இங்கே வரோம். இங்கே வந்து பார்த்தா இங்கே உள்ளே விட மாட்றாங்க, தண்ணி பிடிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால சரி வர லாரியை நிப்பாட்டி உயிரை பண்ணி வச்சு அந்த நிற்கிற லாரியை ஓப்பன் பண்ணி அப்படியே பூச்சின்னு நாங்கள் போகிறோம். இதனால் பசங்களை ஸ்கூலில் போய் விட முடியல, வேலைக்கு போக முடியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இது மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டம் தண்ணிக்கெல்லாம். இதுக்கு அரசாங்கம் தான் ஒரு முடிவு எடுக்கணும். தண்ணீர் வந்து போதுமான தண்ணீர் வரலன்றீங்க, நீங்கள் அதனால தான் இங்கே வந்து தண்ணீர் பிடிச்சிட்டு போகிறோன்னு சொல்கிறீங்க. அது தொடர்பாக எங்கேயாவது புகார் அளிச்சிருக்கீங்களா அதிகாரிகள் தொடர்பாக? யாராவது அதிகாரிகள் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா, ஆய்வு செஞ்சுருக்காங்களா யாராவது? இல்லை, அதை பற்றி புகார் அடித்தா கூட அவங்க வந்து அந்த புகாரை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. புகாரை ஏற்றுமா எல்லாம் வந்து இந்த ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, அதோடைய இந்த ராசினுடைய இதர தேவைகள்
அந்த மூவிங்கெல்லாம் போகிறாங்கல்லே ஒரு மனுஷனுக்கு தண்ணி ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த தண்ணியை பற்றி யாரும் ரொம்ப பார்க்குறதே கிடையாது. அதாவது தேவேந்திரன், குறிப்பாக இங்கிருந்து வழங்கக்கூடிய குடிநீரானது போதுமானதாக இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதன் மீறி இங்கு குடிநீரை எடுத்து செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனை மீறியும் தங்களுடைய தேவைக்காகவே இங்கு வந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து இங்கு இருக்கக்கூடிய குடிநீரை பிடித்து செல்வதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தேவேந்திரன், நிச்சயமா விக்னேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஜாஃபர்கான்பேட்டையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டி இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட செல்வதற்கு முன்பாக சில முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சென்னையில் இந்த அளவுக்கு தண்ணீர் பிரச்சனை வந்ததற்கான காரணம் அப்படிங்கிறதுல அறியப்படும் பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம், சென்னையில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களை நாம் சுருக்கி இருக்கிறனால வறண்டு மட்டுமே போகல, அழிக்கவும் பட்டிருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். 1909 சென்னையினுடைய நீர் ஆதாரங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம இந்த மேப்பில் பார்க்கும் பொழுது வியாசர்பாடியில் ஒரு பெரிய ஏரி இருந்திருக்கு. அதே போல் சைதாப்பேட்டை நுங்கம்பாக்கம் வரையிலான ஒரு பெரிய ஏரி ஒன்று இருந்திருக்கு. இது ஒரு லாடம் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஏரி. இதற்கான சிறப்புகள்லாம் இருப்பதாக நிறைய சொல்லப்பட்டிருக்கு. 1909 இந்த ஏரி இருந்திருக்கு. அதன் பிறகு நிறைய குளங்கள், நிறைய ஏரிகள்லாம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இந்த விஷயம் அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். சில காலத்தில் அதாவது ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த ஏரிகள்லாம் எப்படி மறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. சென்னை மாநகரத்தினுடைய ஒரு புகைப்படம் 1909 அந்த வரைபடத்தில் பல ஏரிகள் இருந்திருக்கு. ஆனால் 2017 இப்போ நம்ம பார்க்கும் பொழுது வெறும் நகரமாயிருக்கு. ஏரி குளங்கள்லாம் வறண்டு மட்டும் போகல, அழிக்கவும் பட்டிருக்கு. மனித தவறுகள் தான், நம்முடைய ஆட்சியாளர்களினுடைய கடந்த கால தவறுகள் தான். ஆனால் அதனால் இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இரண்டும் எப்படியா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது 2015 எப்படியான நிலைமைன்னு நம்ம பார்க்கலாம். 1909 எப்படியான நிலைமை அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பெரிய ஏரி இன்னைக்கு டி நகராகவும் சைதாப்பேட்டையினுடைய புறநகர் பகுதியாகவும் மாம்பழமாகவும் மாறி இருக்கு. ஒரு பெரிய குளம் வியாசர்பாடி நகரமாக மாறி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நிலைமை, அது இல்லாமல் நிறைய சின்ன சின்ன ஏரிகள் குளங்கள் எல்லாம் புறசைவாக்கமாகவும் அல்லது வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன தெருக்களாகவும் மாறி இருக்கக்கூடிய நிலைமை பார்க்கலாம். இதெல்லாம் பெரிய அளவில் மேப்பில் குறிப்பிடக்கூடிய ஏரிகள் குளங்களினுடைய நிலைமை. ரொம்ப ஒரு குறுகிய பகுதிகளுக்கு அல்லது ஒரு சின்ன பகுதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய குளங்களினுடைய நிலைமை அது வேறு. அதுவும் மறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கலாம். இதற்கு மழை வந்தால் அதெல்லாம் தேங்கி இருக்கக்கூடிய இடம் இல்லாமல் நம்முடைய தெருக்களில் தேங்குது. அதற்கான காரணமும் இந்த ஏரி குளங்கள்லாம் அழிக்கப்பட்டது தான். இன்னைக்கு இவ்வளவு பெரிய குடிநீர் பஞ்சம் ஏற்படுறதுக்கும், மக்கள் தண்ணீருக்காக குடத்தில் லைனில் நிற்கிற ஒரு சூழலுக்கும், காத்துக்கிட்டு இருக்க எப்போ தண்ணீர் லாரி வரும்னே தெரியாமல் எப்பயுமே முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கும் இந்த அழிவு தான் காரணம். நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டி ஜாஃபர்கான்பேட்டையிலிருந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட செல்லாம். செந்தில்குட்டி, அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை பதிவு செஞ்சுருக்கீங்க. நீங்கள் ஏற்கனவே இணையும் போதே பெண்கள் அவங்களுடைய புலம்பலை தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் புலம்பிட்டு இருந்தாங்க, தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முற்பட்டாங்க. அந்த கருத்துக்களை அறியலாம் செந்தில்குட்டி. அதாவது நான் முன்னது சொன்னது போலே பல மக்கள் இங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனையால் மன அழுத்தத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி இருக்கிறார்கள். இது தொடர்பாக இல்லத்தரசிகள் பலர் நம்மிடையே இருக்கிறார்கள். தற்போதும் அவரிடம் கேட்கலாம். இப்போ அம்மா சொல்லுங்கம்மா, இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி கிடைக்காதனால எவ்வளோ மன உளைச்சலாக இருக்குது, என்னென்ன பிரச்சனைகளை டெய்லி சந்திச்சுட்டு இருக்கு? டெய்லி என் பசங்கள்லாம் டிகிரி படித்தவங்க, ஒரு நாளும் அவங்கள எழுப்பி வேலைக்கு அனுப்ப முடியல. நாங்கள் காலையில் எழுந்து தண்ணி இல்லாமல் என்னம்மா பண்ணுறதுன்னு அப்படியே வேலையை கூட விட்டுடுறாங்க. இயல்பு வாழ்க்கை ரொம்ப பாதிக்குது. ரொம்ப இந்த காசை கொடுத்தா தான் ஒரு தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது. காசு கொடுத்தாலும் தண்ணி கிடையாது. ரொம்ப ஜாஃபர்கான்பேட்டையே அப்படி தான் அலையுது. இதுலேயே போயிடுது, எங்கள் நேரம் செலவழிச்சிடும். மற்ற வேலையை எப்படி பார்க்கறது? இதே போல இங்கு சுத்திகரிப்பு தண்ணீர் வழங்கப்படுகிறது. இந்த சுத்திகரிப்பு குடிநீரிலையும் சில மோசடிகள் நடக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட இந்த தண்ணீரை பிடித்து இலவசமாக வழங்கக்கூடிய அந்த நீரை கூட 10 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு அவல நிலையும் இந்த பகுதியில் இருக்கிறது. அது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்கு இல்லத்தரசி ஒருவர் இருக்கிறார். தண்ணீரை இந்த பக்கத்தில் விற்கிறாங்களா? எவ்வளோக்கு விற்கிறாங்க? மெட்ரோ வாட்டர் விற்கிறாங்களா? 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க மெட்ரோ வாட்டரு.
இந்த 10 ரூபாய்க்கும் கூட கொடுத்தா ஒரு 4 குடம் தண்ணி 40 ரூபாய்க்கு வாங்கி இது வச்சு தான் நாங்கள் கழுவுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் சமையல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இதனால என் பையனுக்கு பசங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கர கஷ்டம். இன்றைக்கி 3 மணிக்கு எழுந்துட்டு தண்ணி கிடைக்காமல பையன் ஸ்கூலுக்கு போய் முட்டி போட்டு அங்கே உட்கார வச்சிருக்கிறாங்க பையனே. இப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். இயல்பு வாழ்க்கையே எங்களுக்கு தூக்கமே கெட்டு போச்சு. நாங்கள் பேய் மாதிரி உட்காந்து கிடக்குறாங்க இங்கே தண்ணி இல்லாமலே. நடு ரோட்டில் உட்கார வச்சு எங்களை வாழ விடுவோம் இல்லை சாவ விடுவோம், ஏதோ பண்ணி விடுங்க எங்களை. இதுமாதிரி மெட்ரோ அதிகாரிகள்கிட்ட நீங்கள் அடிக்கடி போயிட்டு பார்த்துட்டு தண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அனுப்புகிறோம், தண்ணி இருந்தால் தான் அனுப்ப முடியும், தண்ணி வந்தால் அனுப்புகிறேன்றாங்க. சரி நீங்கள் அனுப்புங்க, நான் கூடயே இருந்து இட்டுட்டு போகிறேன்னு 2 வாட்டி இட்டுட்டு வந்தேன். 3வது வாட்டி போனாக்கா நீங்கள் டெய்லி வந்தீங்கனாக்கா தண்ணி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் டெய்லியும் வரலை, எனக்கு ரெகுலராக தண்ணி கொடுப்பீங்களான்னு. ஒரு டேங்கை வச்சு கிட்டத்தட்ட 300 குடும்பம் தண்ணி பிடிக்குது. ஒரு டேங்கில் எவ்வளோ தண்ணி பிடிக்க முடியும்? மினிமம் ஒரு 300 பேர் பிடிக்கலாம். 30 பேர் 40 பேர் பிடிக்கிற இடத்துல 300 பேர் பிடிச்சாக்கா என்ன பண்ண முடியும்? ஒன்று குடிநீர் வழங்குறீங்களா, குழால அனுப்புங்க. அப்படி இல்லையா எங்களுக்கு டேங்க் வச்சு கொடுங்க. இல்லாத இடத்துல டேங்க் வச்சு தண்ணி ரெகுலராக அனுப்புங்க. அப்படி இல்லையா தெருக்கு தெரு போர் போட்டு கொடுங்க. நாங்கள் எங்கேயுமே போகணுன்ற அவசியம் கிடையாது. அதை நீங்களே பார்த்துருக்கிறோம். இத்தகைய அவல நிலை, குடிநீர் பிரச்சனையிலும் தண்ணீரை பெறுவதிலும் அதிக சிரமங்கள் இந்த பகுதியில் ஜாபர்கான் பேட்டையில் தொடர்ந்து நிலவி வருகிறது. கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு மேலாக இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதை அரசு அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு கூடுதலான தண்ணீரை வழங்குவதற்காக டேங்குகளையும் அதே போல மெட்ரோ வாட்டர் வரக்கூடிய லாரிகளையும் அதிக அளவில் அனுப்ப வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தேவேந்திரன். நிச்சயமா செந்தில்குட்டி, ஒரு அடையார் ஆற்றங்கரையோர பகுதி ஜாஃபர்கான்பேட்டை. அந்த ஜாஃபர்கான்பேட்டையில் இன்னைக்கு தண்ணீர் பிரச்சனை நிலவுது. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் தயானந்தோடு செல்லலாம். தயானந்த், அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன? திருவொற்றியூர் பகுதியிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. அங்கு தண்ணீரினுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்குது, எப்படி வழங்கப்பட்டு இருக்கு, என்ன மாதிரியான சூழல்? ஆகட்டும் மற்ற பகுதிகளாகட்டும் எல்லாருமே தண்ணீர் பிரச்சனைகள் மிக மோசமாகத்தான் இருக்கிறது. இங்கு விநியோகிக்கப்படும் சென்னை மாநகராட்சி குடிநீர் கூட மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு தண்ணீர் தொட்டி வைத்திருக்கிறார்கள். அதாவது திருவொற்றியூர் பகுதி முழுவதும் 3 தண்ணீர் தொட்டிகள் வைத்திருக்கிறார்கள். அதில் நிரப்பப்படும் தண்ணீரின் கூட அசுத்தமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அது வரும் அளவு கூட மிகவும் குறைந்துதான் காணப்படுகிறது. நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த பாட்டிலில் இருக்கும் தண்ணீர் தான் சென்னை மாநகராட்சி லாரிகளில் விநியோகிக்கப்படும் தண்ணீராகும். இந்த தண்ணீர் மிக மிக அசுத்தமாகவும் ஒருவித நாற்றத்துடன் காணப்படுகிறது. இதைத்தான் தாங்கள் குடிக்க வேண்டும் எனவும் இது போன்ற குடிநீர் மட்டும்தான் தங்களுக்கு கிடைக்கிறது. இது பற்றி எந்த புகார்கள் கொடுத்தாலும் யாரும் இது குறித்து கேட்கவில்லை என்ற குறைகளை தான் இந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து பேசுவதற்காக பல வருடங்களாக இங்கு வசிக்கும் ஒரு மூதாட்டியிடம் நாம் கேட்கலாம். அம்மா சொல்லுங்க, இங்க எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க? 40 வருஷ காலமா இருக்கிறேங்க. நான் இது எல்லாமே எங்களுக்கு தண்ணி சௌகரியமே இல்லை. இந்த தண்ணியால் எனக்கு ரொம்ப உடம்பு நோய் செல்ல முடியாது. தெருவுலையும் குழா போட்டாங்க, குழாலையும் தண்ணி மூத்திரம் கணக்கில் கூட தண்ணி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு நோய் உண்டாச்சு. இது பாருங்க, நான் மாத்திரை போட்டு தான் குஞ்சுங்க இருக்கிற என்னால் நடக்க முடியல. இந்த தண்ணி சோதனை இந்த அரசாங்கமாக இன்னமும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. நாங்கள் சொல்லி சொல்லி பார்த்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. எல்லாருக்கிட்டும் தண்ணி விட்றவங்ககிட்ட வண்டிக்காரர்கிட்டும் சொல்லிவிட்டோம். நாங்கள் தண்ணியும் காட்டி கட்டோம். இந்த தண்ணிக்கு நாங்கள் என்னம்மா பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இதாங்க நாங்களுடைய இது வேறு என்னதான் இன்னும் நாங்கள் செய்ய முடியும்? தண்ணி இல்லாத நிலைமையில எப்படி நீங்கள் சமாளிச்சுட்டு இருக்கீங்க? தண்ணி இல்லாத சமயத்தில் அங்கங்கே நாங்கள் பிரிட்ஜி மேலே கூட போய் தண்ணி தூக்கி வந்துக்கிறோங்க. சடங்கு இப்போ பிரிட்ஜி மேலே கூட ஒரு தாள் தண்ணி தூக்கி வந்துக்கிறோம். அவ்வளோ கஷ்டப்பட்டோம். வீடு வீடாக போய் தண்ணி கொஞ்சம் ஒரு தாளை கேட்டால் கூட ஏன் எங்கள் வீட்டில் தண்ணி இல்லையான்னு கேட்குறாங்க. போர்லேயும் போயிட்டு பார்த்தா அந்த போர்லேயும் இந்த மாதிரி தான் எங்களுக்கு தண்ணி இருக்குது. அதாவது லாரி தண்ணி வரும்போது கண்டிப்பாக அதிகமாக கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தில் உங்களால் பிடிக்க முடியுதா? எப்படி எவ்வளோ கஷ்டமாக பிடிக்க முடியல. அதுவும் நாங்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே இந்த லாரியில் கூட ஒரு தண்ணி 4 தாலி மேலே ஒரு தாரை விட மாட்டேன்றாங்க. மீறி கேட்டால் அதுவும் சண்டை போகிறாங்க. லைனில் போட்டு நாங்கள் இப்போ இந்த லைனில் கூட கிடையாது. இந்த லைனில் போட தொட்டு இந்த தண்ணி இந்த கையில் வருது. வேறு நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த தண்ணி குடிச்சே இப்போ எங்களுக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு. இந்த வேணா பாருங்கள், இந்த தண்ணி பாருங்கள். இதுலேயே வண்டும் கொண்டுமா கிடக்கு தண்ணி வேறு. அரசு சார்பாக என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? எங்களுக்கு வேறு தண்ணி அனுப்ப சொல்லுங்கள். இல்லைன்னா நாங்கள் போர்க்காலம் தான் நடத்த முடியும். ஆமாம். அதாவது நாம் இவர்கள் கூறியதை நாம் கேட்டிருப்போம். அதாவது நமக்கு நல்ல தண்ணீர் வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணீர் வழங்காத பட்சத்தில் கண்டிப்பாக போராட்டம் நடத்துவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கு லாரி தண்ணிகளிலும் அதிக கூட்டம் இருப்பதால் முதியவரான தான் பிடிப்பதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. தண்ணீர் பிரச்சனை மிக மிக மோசமாக இருக்கிறது என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது. தேவேந்திரன். தயானந்த், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம், சென்னையில் நிலவக்கூடிய குடிநீர் பிரச்சனைகளுக்கெல்லாம் அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணியோடு நம்முடைய செய்தியாளர் லாவண்யா ஒரு கலந்துரையாடலை நிகழ்த்தியிருக்காங்க. அதை பார்க்கலாம்.
இடங்களில் குடிநீர் பற்றாக்குறை தற்பொழுது வரை இருப்பதாக பொதுமக்கள் அதிக அளவில் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். தற்பொழுது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் SP வேல்மணி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். குறிப்பாக சென்னை மாநகராட்சியின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது? மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு போர்க்கால அடிப்படையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் பல ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு, என்னுடைய தலைமையிலும் பல ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு, சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கடுமையான குடிநீர் பிரச்சனை இருக்கிறது என்று தெரியும். இந்த பிரச்சனை இயற்கையான சூழ்நிலையில் வந்திருக்கிறது. 142 வருடங்களில் இல்லாத வறட்சி, மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 3 மான்சூன் மழை ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 62% மழை பொழிவு குறைவு இன்றைக்கு தமிழகத்தில். இருந்தாலும் கூட மாண்புமிகு அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான அளவு போர்வெல் அமைப்பது, சின்டெக்ஸ் டேங்க் வைப்பது, அதே போல் இன்றைக்கு இருக்கின்ற போர்வெலை ஃப்ளஷ் பண்ணி பைப்லைன் மாற்றி மோட்டார் சரிகள்லாம் சரி செய்வது என்று பல நடவடிக்கை, அதே போல் லாரி மூலம் குடிநீர் வழங்குவது என்று எங்கெங்கே சோர்ஸ் இருக்கோ பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடங்களில் போர்வெல் போட்டாங்கன்னா இப்போ 1000 அடி 1500 அடி அப்படி அவ்வளோ ஃபீட் போயிட்டுருக்குது. இன்றைக்கு போர்வெல் போட்டு EB கனெக்ஷன் வாங்கி மோட்டார் மாற்றுக்கு ஒரு 2 நாள் 4 நாள் அந்த நேரத்துலையும் கூட பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அந்த சோர்ஸு அந்த தண்ணியே காணாமல் போயிடுது. அந்தளவுக்கு கடுமையான குடிநீர் பிரச்சனை இருந்தாலும் கூட இன்றைக்கி சமாளித்து வருகிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கெங்கே சோர்ஸு இந்த ஏரியில் குளங்களில் அப்படி தான் போர்வெல் போட சொல்லியிருக்கோம். எல்லா பக்கம் போர்வெல் போட சொல்கிறது, அங்கே போட்டு பைப்லைன் மூலமா கொண்டு வர சொல்லியிருக்கோம். சென்னையில் பெரும்பாலான இடங்களில் மெட்ரோ வாட்டர் குடிநீர்கள் தனியாருக்கு விற்பனை செய்யப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய அந்த மெட்ரோ வாட்டர் லாரிகள் வாடகைக்கு அமர்த்தி அவர்கள் தனியார் பயன்படுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதனை தவிர்ப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அரசு எடுக்கிறது, எவ்வாறு கண்காணிக்க இருக்குது? அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு தவறான குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ லாரி எங்கே தண்ணி பிடிக்குது, அதே போல் GPS கருவியெல்லாம் பொருத்திருக்கிறோம். GPS கருவி லாரியில் பொருத்திருக்கிறோம், மானிட்டர் பண்ணுறோம். ஒரு லாரி எந்த டைமில் அந்த லோடு ஃபுல்லாகுது, வாட்டர் ஃபுல்லாகுது, அதுக்கப்புறம் என்ன டைமிங்கில் அங்கே போய் சேரணும்னு சொல்லி போட்டு எந்தெந்த பகுதின்னு சொல்லி போட்டு GPS கருவி மூலம் ஃபாலோ பண்ணுறோம். அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இல்லை. இருக்கிற தண்ணியை வச்சு எங்களுக்கு கொடுக்குறதுக்கே சிரமமாக இருக்குது. கோடை காலங்களில் வரக்கூடிய அந்த குடிநீர் பற்றாக்குறையை சீர் செய்வதற்கு நீர் மேலாண்மை எந்த வகையில் எதிர்காலத்தில் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க இருக்கீங்க? இல்லை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பொதுப்பணித்துறையும் எங்கள் துறையும் இது பண்ணி அதிகமான குளங்கள், அதாவது தூர்வாடுறது, இப்போ பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்காக எனக்கு தூர்வாடுறதுக்கு அவங்களே இலவசமாக மண் எடுக்கிறதுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. அதே போல் குடிமராமத்து அற்புதமான திட்டத்தை அறிவித்து முதல் கட்டமாக 100 கோடி, அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக 300 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதே போல் புதுசாக அதிகமான செக் டேம்ஸு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொதுப்பணித்துறையும் செய்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா எங்களுடைய உள்ளாட்சி ஊரக வளர்ச்சித்துறையும் செய்கிறோம். நிறைய எங்களுடைய ஊராட்சித்துறைகளும் கிராம பஞ்சாயத்து 7000 குளங்கள் இருக்குது. அதுவும் கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தூர்வாரப்பட்டு இன்றைக்கி புனரமைக்கப்பட்டு அந்த செக் டேம் எல்லாம் கட்டமைப்பெல்லாம் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அம்மா கூட 110 விதியில் அறிவிச்சாங்க, இன்றைக்கி முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அக்ரி டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் அது மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்களுடைய அந்த கருத்தை நம்ம பார்த்திருந்தோம். பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் எந்த அளவுக்கு போதுமானதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்ட இருந்து, மக்களுடைய கருத்துக்கள்ல இருந்து நம்மளால் பெற முடிஞ்சிருந்தது. தலைநகரினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து இணைந்திருந்து அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை வழங்கிய நம்முடைய செய்தியாளர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிலைமை அப்படிங்கிறது நிச்சயமாக போக்க வேண்டிய ஒரு நிலைமை, போக்கக்கூடிய ஒரு நிலைமை தான். கர்நாடகாவில் செயற்கை மழையை பொழிவிக்கிறதுக்காக 35 கோடி ரூபாய் திட்ட மதிப்பில் திட்டங்களை எல்லாம் அமல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கான செயல்களில் இறங்கியிருக்காங்க. நம்முடைய மாநிலத்திலும் பல்வேறு நீர் ஆதார பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக தலைநகருக்கு குடிநீர் தேவை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. வெப்பசலனம் அவ்வப்போது ஏதோ மண்ணை அதனுடைய தாகத்தை தணிச்சாலும் மக்களினுடைய தாகத்தை தணிக்கிறதுக்கான முழுவீச்சிலான ஒரு நடவடிக்கை தேவைப்படுகிறது, செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நிறைவு செய்கிறேன். வணக்கம்.